லெஃப்ட் சைட் செஸ்ட்ல பயங்கரமான பெயின் இருக்கு, அது கை வரைக்கும் அப்படியே ரேடியேட் ஆகுதா? கண்டிப்பா இந்நேரம் எக்கோ இசிஜில எடுத்திருப்பீங்க. நார்மல்னு வந்திருக்குமே. ஆர்த்தோ நியூரோ கிட்ட போய் அவங்களும் நார்மல்னு சொல்லிருப்பாங்களே. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் தான், வா அங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பாங்களே. பயப்படாதீங்க, எல்லா டெஸ்டும் பண்ணி நார்மல் அப்படின்னா இதை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. அதாவது உங்களோட செஸ்ட் மசில் ரொம்ப டைட்டா இருந்துச்சு அப்படின்னா பிரீதிங் இஷ்யூஸோட சேர்ந்து ஒரு பெயினும் கண்டிப்பா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிளவுஸ் ரொம்ப டைட்டா போட்டா எப்படி இருக்கும்? மூச்சு வாங்குறதும் கஷ்டமா இருக்கும், கையை நம்மளால தூக்க கூட முடியாது, ஏன் வெயிட்ஸ் கூட லிஃப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் உங்களோட செஸ்ட் மசிலும் இப்போ டைட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நார்மலா இருக்கு, ஆனா பெயின் இன்னும் இருந்துட்டே இருக்குன்னா இந்த மாதிரியான பெக் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டோர் கிட்ட நின்றுட்டு ரெண்டு கையுமே ஹோல்ட் பண்ணி உங்களோட செஸ்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாலில் போய் ஒரு கை அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு சேம் சைட் லெக்கும் வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பைசப்ஸும் அதே மாதிரி தான் கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துப்பட்டா இல்லைன்னா டவல் எடுத்துட்டு உங்க பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உங்களை ரெண்டு கையுமே மேலே புஷ் பண்ணுங்க. அண்ட் சேம் வே உங்களோட கை மேலே வச்சுட்டு கூட பண்ணுங்க. இது வெறும் ஸ்ட்ரெச்சஸ் தாங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரென்தனிங்கும் அனுப்புறேன். பை.